Hi everyone, this is Nandini. Welcome back to our channel. எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஹாப்பியா ஹெல்த்தியா ஃபேமிலியோட. ஸோ அதே மாதிரி நாங்களும் ரொம்ப சௌக்கியமாக இருக்கோம் பாபாவோட பிளெஸிங்னால. இன்னைக்கு தேர்ஸ்டே. ஸோ ரொம்ப நாள் ஆயிடுச்சு பாபாவோட ஒரு மிராக்கள் வந்து நான் அவங்க எல்லாத்துக்கிட்டையுமே ஷேர் பண்ணி, எஸ்பெஷலி இந்த பர்டிகுலர் மிராக்கள் நான் அம்மா வீட்டுக்கு வரும்போது அவங்க எல்லாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இது பாபாவோட மிராக்களா இல்லை பாபாவே மிராக்கலாம் அப்படிங்கிறதுன்னு தெரில. பிகாஸ் பாபாவே ஒரு மிராக்குலஸாக அன்எக்ஸ்பெக்டடாக எங்கள் வீட்டுக்கு வந்தார். ஸோ எங்கள் வீட்டுக்கு அன்எக்ஸ்பெக்டடாக வந்த பாபா வந்து இவர் தான். ஸோ இவர் எப்படி வந்தார், எந்த சமயத்தில் வந்தார், எங்கிருந்து வந்தார் அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த வீடியோவில் வந்து நான் உங்கள் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ இவர் எங்கள் வீட்டுக்கு வந்து 3 years ஆகுது. 2021 தான் இந்த பாபா எங்கள் வீட்டுக்கு வந்தார். 2021 பார்த்தீங்கன்னா நான் பிஜி செகண்ட் இயர் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் வந்து எனக்கு அனௌன்ஸ் பண்ணாங்க. அந்த டைமில் கைடு எல்லாமே சூஸ் பண்ணுற டைம் அது. ஸோ ஏன்னு தெரில, அவுட் ஆஃப் ப்ளூ நான் ஏன் அப்படி யோசிச்சேன்னு எனக்கு இன்னுமே தெரில. நான் வந்து யோசிக்கிறேன், எனக்கு யார் கைடாக வராங்களோ அவங்களுக்கு வந்து நான் ஒரு பெரிய ஃபோட்டோ ஃப்ரேமோ இல்லை ஒரு விக்கிரகமோ நான் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து என் தாட்டில் வந்து வந்துருந்துச்சு. ஸோ அதே மாதிரி லாட் போட்டு கைடு எல்லாமே சூஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு யார் கைடாக வந்திருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட யூஜி படிக்கும் போது எனக்கு ஹெச்ஓடி மேம் இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்க தான் என்னோட பிஜி ப்ராஜெக்ட்டுக்கு கைடாக வந்தாங்க. ராஜேஸ்வரி மேம், நாங்கள் ராஜி மேம் அவங்க. ஸோ அவங்க நான் மறக்கவே மாட்டேன் எப்பயுமே லைஃப்பில். எவ்ரி டைம் இந்த பாபாவை பார்க்கும்போது எனக்கு அவங்க தான் எங்கள் வீட்டில் வந்து ஞாபகம் வருவாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராஜெக்ட்லாம் எனக்கு நல்லா போயிட்டு இருந்துச்சு. நான் எழுதிட்டு போவேன், கரெக்ஷன் பண்ணுவேன், இந்த மாதிரியே நடந்துட்டு இருந்துச்சு எல்லாமே. ஜான்வரியில் 2021 ஜான்வரியில் நாங்கள் ஷிரடி போகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஒரு 4-5 days நாங்கள் ஷிரடியில் இருந்தோம். ஸோ நான் இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஒரு வீடியோ கூட போஸ்ட் பண்ணியிருப்பேன். நான் ஒரு கொய்யாப்பழம் வேணும்னு வந்து பாபா கிட்ட வந்து இது பண்ணிகிட்டே இருந்தேன். அந்த கொய்யாப்பழத்தை வந்து பாபா எனக்கு கண்டோபா கோயிலில் வச்சு கொடுத்தாருன்னு சொல்லியிருப்பேன். அந்த சமயத்தில் எனக்கு நடந்த மிராக்கள் தான் இது. ஸோ நாங்கள் வந்து ஷிரடிலாம் போகிறோம், கொஞ்சம் லாங் வெக்கேஷன் அப்படிங்கிறனால ஆல்மோஸ்ட் நாங்கள் எல்லாருமே ப்ராஜெக்ட் எல்லாமே சீக்கிரமாகவே முடிச்சுட்டு ஆல்மோஸ்ட் டன். மார்ச் ஏப்ரலில் தான் ப்ராஜெக்ட் முடிக்கிற சமயம். பட் இருந்தாலுமே ஜான்லேயே வந்து ஆல்மோஸ்ட் வந்து நாங்கள் ப்ராஜெக்ட்லாம் முடிச்சு வச்சுருந்தோம். ஸோ நல்லபடியாக நான் ஷிரடியுமே போயிட்டேன். நல்லா கும்பிட்டு எங்கள் மேம்க்கு வந்து ஒரு பெரிய ஃபோட்டோ ஃப்ரேம் நான் வாங்கிட்டு வந்தேன். நம்ம வீட்டிலலாம் இருக்கும் பார்த்துப்பீங்களா, துவாரகமாயி பாபா, அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து நான் மேம்க்கு வந்து வாங்கிட்டேன். ஸோ ஊருக்குமே நல்லபடியாக வந்தாச்சு. நான் மேட் ஃபினிஷிங்கில் அந்த ஃப்ரேம் வாங்கியிருந்தேன். வை பிகாஸ் நம்ம லாங் ட்ராவல் பண்ணி வரோம், கிளாஸ்லாம் வாங்கினா சேஃபாக இருக்காதுங்கிற காரணனால மேட் ஃபினிஷிங்கில் இந்த சைஸ் இருக்கும், இல்லை இதை விட ஒரு சைஸ் பெருசாக இருக்கும். ஸோ அந்த ஃப்ரேம் வந்து நான் மேம்காக வாங்கிட்டு வந்துட்டேன். ஊருக்கு வந்ததுக்கப்புறமா, உடுமல்பேட் வந்ததுக்கப்புறமா ஒரு 1 or 2 days மேமும் உடுமல்பேட் தான். ஸோ அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு ஷிரடி போயிட்டனால பிரசாதம் கொடுக்க வரணும் மேம் அப்படின்னு நான் கால் பண்ணிவிட்டு மேம் வீட்டுக்கு போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபியூ டேஸாக நான் மேமையுமே அடிக்கடி பாபா கோயில் எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அது எனக்கு இன்னொரு சந்தோஷம். ஸோ மேமும் பாபாவை கும்பிட்றாங்க, நம்ம மேமுக்கு வாங்கிட்டு வந்தது ஒரு நல்ல விஷயம் தான் அப்படின்னு வந்துட்டு நான் மேம் வீட்டுக்கு போகிறேன். போய் உட்காந்தோன்னா மேம் வந்து எனக்கு பால்லாம் ஆற்றிட்டு வந்து கொடுக்குறாங்க. நான் எப்படின்னு குடிச்சிட்டு வந்து உட்காந்துருக்கேன். சடனாக நான் வந்து கொடுக்குற மேம் உங்களுக்காக வாங்கிட்டு வந்தேன். அப்படியா, ஓகே, தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு அவங்க இங்கிலீஷில் மட்டும் தான் பேசுவாங்க மேம். தேங்க்யூ ஸோ மச் டியர் அப்படின்னு வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு என்ன பண்ணாங்க, பூஜை ரூம் டேரெக்டாக போயிட்டு அவங்க வீட்டு பூஜை ரூமில் இந்த பாபா இருந்தார். இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் ராஜ அலங்காரத்தில் இருக்கார் பார்த்தீங்களா, இந்த பாபா மேம் வீட்டு பூஜை ரூமில் இருந்தாங்க. டக்குன்னு மேம் எடுத்துகிட்டு வெளியே வந்துட்டு யூ கீப் திஸ், ஐ கீப் வாட் யூ கேவ் அப்படின்னாங்க. ஸோ எனக்கு அப்படியே புரியவே இல்லை. நீ இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் எடுத்துகிட்டு போய்க்கோ, நீ வாங்கிட்டு வந்த ஃபோட்டோ ஃப்ரேமை நான் வச்சுக்கிறேன் அப்படின்னாங்க. எனக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருந்துச்சு. என்னடா இது, அவங்க வீட்டில் வச்சுட்டு பூஜை பண்ணிவிட்டு ப்ரே பண்ணிகிட்டு இருக்கிறத வந்து நமக்கு வந்து மேம் கொடுக்குறாங்களே அப்படின்னு. பிகாஸ் அந்த டைமில் தான் மேம் அதிகமாக சாய் சச்சரிதம்லாம் படிச்சுட்டு இருந்தாங்க. மேம் வீட்டில் வந்து லைக் 3 வேளை 4 வேளை ஆரத்தி காட்டுறது எல்லாமே பண்ணுறாங்க. அவங்க வீட்டில் அவங்க வச்சு ப்ரே பண்ணிட்டு இருந்தது எப்படி நமக்கு தரேன்னு சொல்கிறாங்கன்னு ஒரு சைடு ஷாக்கு, இன்னொரு சைடு பயங்கர சந்தோஷம். என்னடா இது, நம்ம மேம்க்கு கொடுக்கலாம்னா மேம் நமக்கு வந்து கொடுக்குறாங்களே அப்படின்னு. மேம் ஏன் அப்படி சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பொண்ணோட காலேஜ்க்காக உடுமல்பேட்லேருந்து ஷிஃப்ட் ஆகி போகிறேன். ஸோ நாங்கள் வேறு வீடு கோயம்புத்தூர்லேருந்து வேறு வீட்டுக்கு வந்து போகிறோம். ஸோ எல்லாத்தையுமே நான் கேரி பண்ணிட்டு போக முடியாது. நான் வந்து திங்க் பண்ணிகிட்டு இருந்தேன், யார் வந்து பாபாவை வச்சு நல்லா வர்ஷிப் பண்ணி ப்ரே பண்ணுவாங்களோ அவங்களுக்கு வந்து நம்ம இது கொடுத்துட்டு போயிடலாம். ஏன்னா எல்லாம் மாறி மாறி நான் போயிட்டு இருக்கும்போது எல்லாத்தையும் கேரி பண்ணிட்டு நான் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் திங்க் பண்ணிகிட்டு இருந்தேன். கரெக்டாக பார்த்தா நீ வீட்டுக்கு வந்திருக்க. ஸோ வந்து உன்னை விட கரெக்டாக வச்சு யாரும் இது பண்ண முடியாது. ஸோ நீ நல்லா கும்பிட்டுருக்க, நீ கொண்டு போய் வச்சு இவர் வந்து ப்ரே பண்ணு, நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து இவர் நல்லா கொண்டாடுங்க அப்படிங்கிற மாதிரி மேம்
மேம் எனக்கு வந்து இது கொடுத்தாங்க. எனக்கு வந்து சந்தோஷம் தாங்கவே இல்லை. ஸோ இது ஃபியூ இயர்ஸ் பேக் மேம்க்கு அவங்க ரிலேஷன் யாரோ வாங்கிட்டு வந்து கொடுத்தது போல. ஸோ யோசிச்சு பாருங்கள், யாருமே வந்து அவங்க வீட்டில் அப்படி இருக்கிறதுலாம் ஈஸியாக வந்து எடுத்து கொடுத்துட மாட்டாங்க இல்லையா? ஸோ இதெல்லாமே அவரோட பாபாவோட ஒரு கட்டளையாக தான் இருக்கும். நீங்கள் வந்து இதை கொடுத்துரு, அவளுக்கு கொடுத்துரு, அவன் கொண்டு வரதை நீ வச்சுக்கோ அப்படிங்க ஒரு பாபாவோட கட்டளையாக தான் இது ஆப்வியஸாக இருந்திருக்கும். எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியவே இல்லை. மேம் நான் கொடுத்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் அவங்க வீட்டை பூஜை ரூமில் வந்து மாட்டிட்டாங்க. இதை வந்து நீ எடுத்துகிட்டு போய் கொண்டு வந்து நீ யூ டேக் ஹிம் ஹோம் அப்படின்னாங்க. எனக்கு சந்தோஷம் வந்து தாங்கவே முடியல. ஸோ என்ன பண்ணுறேன்னா, நான் அன்றைக்கி 2 வீலரில் நான் தனியாக தான் போயிருக்கேன். எப்படி கொண்டு வர்றது என்னென்னு எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. சரி ஓகே நம்ம பாபா தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 வீலர் ஸ்கூட்டி நான் ஓட்டிட்டு கீழே முன்னாடி ஒரு இடம் இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே தான் பாபா வச்சு ஐயோ எதுவும் நினச்சிக்காதீங்க பாபா மன்னிச்சுப்பாங்க அப்படின்னு வேறு வழி இல்லை எனக்கு. நான் யாரையும் கூட்டிகிட்டு போல பின்னாடி வச்சு கொண்டு வர மாதிரி சரி அப்படியே கொண்டு வரேன், கீழே வச்சு கொண்டு வரேன். எனக்கு எக்ஸைட்மெண்ட்டே தாங்கவே இல்லை. வர வழியெலாம் வண்டியில் சிரிச்சுக்கிட்டே வரேங்க. மேம் வீட்டிலேருந்து எங்கள் வீட்டுக்கு ஒரு 5 to 7 minutes ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சிரிச்சுக்கிட்டே வரேன் வண்டியில், பயங்கர ஹாப்பி. வர வழியில் நேராக பூக்கடைக்கு போயிட்டு ஸோ பாபா நம்ம வீட்டுக்கு வராரு, வந்தோன்னே மாலையெல்லாம் போட்டு தான் அவர் வந்து நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்து இது பண்ணோம். அப்படிங்கிறதுனால இவரை கூட்டிகிட்டு அப்படியே கடைக்கு போயிட்டு ஒரு மாலையெல்லாம் வாங்கிட்டு டைரெக்டாக வீட்டுக்கு வரேன். வந்தோன்னே எங்கள் அம்மா என்னமோ பண்ணுறதாங்கம்மா பாபா வந்திருக்காரு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கும் ஒன்றுமே புரியல. உடனே இவருக்கு மாலையெல்லாம் போட்டு பூஜை ரூம்லலாம் வச்சு தீபாவளிலாம் காட்டி நல்லபடியாக வந்து ப்ரே பண்ணோம். ஸோ இப்போ நான் சொல்லும்போது மேபி இது ஒரு இதாக இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் அந்த டைமில் 3 years பேக் வந்து பயங்கர கூஸ் பம்ஸ் மொமெண்ட். ஏன்னா சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. நான் உங்களுக்கு வந்து கொடுக்கலான்னு போகிறேன், நான் நினச்சிருந்தேன் அதை கொடுக்கலான்னு போகிறேன். அவங்க வீட்டு பூஜை ரூமில் இருக்கிறத வந்து எடுத்து எனக்கு வந்து கொடுத்தாங்க. என்னால் இன்னுமே நம்பவே முடியாது. பிகாஸ் சாய் சத்சங்கத்துலேயும் வந்து சில இன்சிடென்ட்ஸில் வந்து நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, கேட்டிருப்பீங்க நீங்கள் படிச்சிருந்தவங்க. பாபாவே வந்து ஒருத்தவங்க மூலியமாக வேற ஒரு இடத்துல இருந்து அவங்களுக்கு வந்து வருவாங்க, அவர் நினச்சாதான் வந்து வர முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். அதுவும் எனக்கு இது ரொம்ப ரொம்ப அதிசயமாக இருந்துச்சு. அவங்க வீட்டில் வச்சு ப்ரே பண்ணிட்டு இருந்தது எனக்கு வந்து கொடுக்குறாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க திங்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க, வீடு ஷிஃப்ட் பண்ணுறாங்க, நம்ம யாருக்கு வந்து இங்கே கொடுத்துட்டு போகலாம், கரெக்டாக யார் வந்து கும்பிடுவாங்களோ அவங்கக்கிட்ட நம்ம இவர் வந்து ஒப்படைச்சிட்டு போகணும். அதே சமயமாக நான் அவங்க வீட்டுக்கு போனது எனக்கு அப்படியே ஒரு தங்க குவியல், அப்படியே ஒரு பொக்கிஷமே கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. எனக்கு அப்படியே பாபா என் கூட வந்தது. ஸோ நான் கொடுத்த பாபாவை தான் மேம் வந்து இன்னும் அவங்க வீட்டில் வச்சு ப்ரே பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க அதுக்கப்புறம் ஒரு 2-3 times மேம் ஷிரடியும் போனாங்க. ஸோ இதே மேம்னால எனக்கு இன்னொரு மிராக்கிளும் நடந்துச்சு. வேற ஒரு மூலியமாக பாபாவும் வந்தாங்க. ஸோ அதை வந்து நான் இன்னொரு சமயத்தில் வந்து உங்கள் எல்லாத்துக்கிட்டையுமே வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ பாபா வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயம். பாபா எனக்கு இன்ட்ரடியூஸ் ஆனதுன்றதே நிறைய நல்ல விஷயங்கள் தான் 2018. ஸோ இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய நல்ல விஷயம். நான் ஜாப் வந்து போனேன், ஸோ மேரேஜ், ஸோ எவ்ரிதிங். ஸோ இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இந்த ஃபோட்டோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடியெல்லாம் எங்கள் வீட்டில் இருந்த ஃப்ரேம்லாம் துவாரகமாய் பாபா அண்ட் இன்னொரு பிளாக் அண்ட் ஒயிட் ஃப்ரேம் நீங்கள் எங்கள் வீட்டில் பழைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க, பணமாலையெல்லாம் போட்டிருப்போம், அவர் தான் இருந்தாங்க. இந்த மாதிரி ராஜ அலங்காரத்தில் இருக்க ஃப்ரேம் வந்து எங்கள் வீட்டில் வந்து கிடையாது. அதுக்கு முன்னால் அம்மா சொல்லிட்டுருப்பாங்க இந்த மாதிரி ஒன்று வாங்கினோம்மான்னு சொல்லிட்டுருந்தாங்க. பட் நாங்கள் வந்து வாங்கலை. ஸோ இவர் தான் வரணும்னு இருந்திருக்கோம் போல். சட்டனாக வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து வந்தாருந்தாங்க. அப்போ தான் ஷிரடி போயிட்டு வரோம். 5 days அங்கேயும் சூப்பராக தரிசனம் கொடுத்தாரு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தா மேம் வீட்டிலேருந்து எங்கள் வீட்டுக்கு வந்து வந்திருந்தாரு. ஸோ இந்த மாதிரி பாபா பண்ணுற மிராக்கெல்லாம் வந்து நம்ம சொல்லிகிட்டே போகலாம். நிறைய பண்ணியிருக்காரு பாபா, நிறைய நல்ல விஷயம் பண்ணியிருக்காரு. ஒன்று நம்ம வந்து பொறுமையாக நம்பிக்கையாக வந்து அவர் மேலே பக்தி பண்ணிகிட்டே இருந்தோன்னா நமக்கு எது நல்லதோ அது வந்து பாபா வந்து கண்டிப்பாக பண்ணுவார். சம்டைம்ஸ் நம்ம கேட்குறதான் வந்து நடக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஹீ நோஸ் வாட் டு டூ ஃபார் அஸ். நமக்கு தெரியாது, நம்ம வேறு ஏதாவது ஒரு நல்லா இல்லாத விஷயத்து கூட பாபா கிட்ட வந்து கேட்டு இருந்திருக்கலாம். அவருக்கு தெரியும் இல்லையா, நம்ம எல்லாருக்குமே வந்து அம்மா மாதிரி அவர். நம்ம குழந்தைக்கு வந்து எது நல்லது, இது கொடுத்தா அவன் ஹாப்பியாக இருப்பானா அப்படிங்கிறது எல்லாமே அவர் தெரியும். மேபி நம்ம கேட்குற விஷயம் நம்மளுக்கு ஒரு டெம்பரவரியாக இப்போ ஒரு சந்தோஷம் தர விஷயமா இருக்கலாம், ஃப்யூச்சருக்கு வந்து அது நல்லா இல்லாத விஷயமா இருக்கலாம். ஸோ பாபா அதை நம்மளுக்கு கொடுக்காம இருந்துட்டு ஃப்யூச்சருக்கு நம்மளுக்கு லைஃப் லாங் நம்மளுக்கு எது நல்லதோ அதை வந்து பண்ணுறதா இருக்கலாம். ஸோ இதை நான் ரொம்ப நாளாக உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் பூனேயில் இருக்கும்போது பண்ண முடியாது இல்லையா, பாபா இங்கே தான் இருக்கார், அம்மா வீட்டில் இருக்கார். ஸோ இங்கே வரும்போது இவரை காட்டிட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இப்படி தான் இவரோட கண் பார்த்தீங்கன்னா லைக் நம்ம பேசுகிற மாதிரியே இருக்கும். என் ஹாலில் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம் இந்த வாலில். ஸோ எங்கேருந்து பார்த்தாலும் இவர் வந்து நம்ம பார்க்குற மாதிரியே வந்திருக்கும். எனக்கு ரொம்ப 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 ஃபேவரட்னு சொல்கிறத விட மற்ற ஃப்ரேம் எல்லாமே நம்ம வீட்டில் இருக்க விக்கிரகம் ஃப்ரேமு சிலது எல்லாமே நம்ம தேடி போய் நானாக போய் வாங்கினது. இவர் நம்ம வீட்டுக்கு வரணும், இவர் வந்து எங்களை தேடி என்ன நந்தினி வீட்டுக்கு வரணும், இவன் வீட்டுக்கு நம்ம போகலாம் அப்படின்னு எங்களை தேடி வந்தவர். ஸோ ஹி இஸ் வெரி 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 ஸ்பெஷல் டு அஸ்.
ஸோ நம்மளோட ஒரு பக்தி, நம்ம ஏதோ ஒரு பூஜை பண்ணுறோம், நம்ம விரதம்லாம் இருக்குது குழந்தை, ஸோ அப்படின்னு ஒரு ரெகக்னைஸ் பண்ணி நம்மளோட பக்திக்கு வந்து ஒரு கிடைச்ச கிஃப்டாக தான் நான் இவரை வந்து கன்சிடர் பண்ணுறேன். நிறைய சொன்ன மாதிரி நம்ம போய் வாங்குறத விட அவராக நம்மளை தேடி வந்திருக்காரு. நம்ம வீட்டில் இருக்க நிறைய விக்கிரகமுமே அப்படி தான், நிறையாலாம் அண்ணா வாங்கி கொடுத்தது எல்லாமே சொல்லியிருக்கேன். பட் ஸ்டில் இது ஒரு படி இன்னும் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல். ஏன்னா மேம் அவங்க வீட்டில் வச்சு பூஜை பண்ணிட்டு இருந்தது எனக்கு தெரில, எத்தனை பேருக்குலாம் வந்து கொடுப்பாங்களா அப்படிங்கிறதுலாம் தெரில. இந்த சேம் இன்சிடென்ட் இதே மாதிரி ஒன்று இப்போ ரீசெண்டாக என் ஃப்ரெண்டு வீட்டில் நடந்துச்சு. அவளோட என் ஃப்ரெண்ட் பேர் லாவண்யா. அவங்க வீட்டில் ஆன்ட்டி கூட ஒர்க் பண்ணுறவங்க சம் ஃப்ரெண்டு யாரோ அவங்க வீட்டில் வந்து வச்சுருந்த பாபா வந்து நீங்கள் வச்சு கும்பிடுங்க, நீங்கள் கும்பிட்டிங்கன்னா நல்லா வந்து இது பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வீட்டுக்கு வந்து கொடுத்தாங்களாம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. லாவண்யா என்கிட்ட இதை சொன்னப்போ எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. இதே மாதிரி தான் எனக்கு நடந்துச்சுன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சாய் பிளஸ் ஆல் ஆஃப் யூ. நம்ம எல்லாருமே நிறைய பக்தி பண்ணுவோம், எப்பயுமே பாபாவோட நாமாவை சொல்லிகிட்டே இருப்போம், பாபாவை நினச்சிக்கிட்டே இருப்போம், பொறுமையாகவும் நம்பிக்கையாகவும் இருப்போம். பாபா கண்டிப்பாக நமக்கு எப்பயுமே வந்து நல்லது தான் பண்ணுவார். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு vlogல வந்து உங்கள் எல்லாத்தையுமே நான் வந்து மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். பாபாவோட பிளெஸிங் நம்ம எல்லாருக்குமே பரிபூர்ணமாக நிறையா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஓம் சாய்ராம்.